ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 10 பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் 21. ரக்ஷபதிஹி ஸ்வபலநஷ்டிம் அபேக்ஷ்யருஷ்ட ஆருஹ்ய யானகம் அதாபி சசார ராமம் ஸ்வசயந்தனே द्युमति मादलिने उपनीते विभ्राजमानं अहनन् निशितैः सुरप्रैः. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ரக்ஷகபதி ராட்சச தலைவனான ராவணன் ஸ்வபல நஷ்டிம் தன் சொந்த வீரர்களின் அழிவை அபேக்ஷிய கண்டபின் ருஷ்ட மிகவும் கோபாவேசம் ஆனான். ஆருஹ்ய ஏறி யானகம் மலர்களால் செய்யப்பட்ட அலங்காரத்துடன் கூடிய அவனது அழகிய விமானத்தில் ராமம் பகவான் ஸ்ரீராமர் ஸ்வகசியந்தனே இந்திரனின் ஸ்வர்கலோக ரதத்தில் தியுமதி ஜொலிக்கும் மாதலினா இந்திரனின் தேரோட்டியான மாதலியால் உபநீதே கொண்டுவரப்பட்ட விப்ராஜமானாம் பகவான் ஸ்ரீராமர் பிரகாசமாக ஜொலிப்பது போல அகனத் ராவணன் அவரை தாக்கினான். நிசிதை கூறிய க்ஷுரப்ரை அம்புகளால். டிரான்ஸ்லேஷன். அதன் பிறகு தன்னுடைய வீரர்கள் மடிந்ததைக் கண்ட ராட்சச ராஜனான ராவணன் கடும் கோபம் கொண்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தன் விமானத்தில் ஏறி பகவான் ஸ்ரீராமரை நோக்கி விரைந்தான். அங்கு இந்திரனின் தேரோட்டியான மாதலியால் கொண்டு வரப்பட்ட பிரகாசமான ரதத்தில் அமர்ந்திருந்த பகவான் ஸ்ரீராமச்சந்திரரை கூரிய அம்புகளால் தாக்கினான். தன்னுடைய வீரர்கள் மடிந்ததைக் கண்ட ராட்சச ராஜனான ராவணன் கடும் கோபம் கொண்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தன் விமானத்தில் ஏறி பகவானை நோக்கி விரைந்தான். அங்கு இந்திரனின் தேரோட்டியான மாதலியால் கொண்டு வரப்பட்ட பிரகாசமான ரதத்தில் அமர்ந்திருந்த பகவான் ஸ்ரீராமரை கூரிய அம்புகளால் ராவணன் தாக்கினான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 10 பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் 21 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ் கி ஜெய். பிரபுபாத் கி ஜெய்.